குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜில் தி ஆரிஜின் ஆஃப் லாங்குவேஜ். ஒரு மொழியின் தோற்றுவாய், ஒரு மொழி எப்படி தோன்றியது, என்னென்ன சோர்சஸ், எப்படியெல்லாம் ஒரு மொழி தோன்றியிருக்கும், எப்போ தோணுச்சு அப்படின்னு தி ஆரிஜின் ஆஃப் லாங்குவேஜை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்பெகுலேஷன் அபவுட் தி ஆரிஜின்ஸ் ஆஃப் ஹியூமன் லாங்குவேஜ். மனிதன் பயன்படுத்துகின்ற மொழி, அது எந்த மொழியாக வேணாலும் இருக்கலாம், அது எப்போ தோன்றுச்சு, எப்படி தோன்றுச்சு என்பதை பற்றிய ஸ்பெகுலேஷனாக கெஸ், நீங்கள் கெஸ் தான் பண்ண முடியும். ரிட்டன் லாங்குவேஜ் எப்போ தோன்றுச்சின்னு ஓரளவுக்கு நமக்கு ஒரு ஃபிசிக்கல் எவிடன்ஸ் கிடைக்கும். ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே களிமண்ணை அப்படியே காய வச்சுக்க எழுதி அப்படியே காய வச்சுருந்துருக்காங்க. அப்போ அந்த களிமண் இதெல்லாம் இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படின்னு ஒரு எவிடன்ஸ் இருக்கும். ஆனால் மனுஷன் எப்போ பேச ஆரம்பித்தாங்கிறதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கும் இல்லையா? அப்போது ரிட்டன் லாங்குவேஜுக்கு ஒரு எவிடன்ஸ் இருக்கும். ஆனால் ஸ்போக்கன் லாங்குவேஜ் எப்போ மனிதன் பேச ஆரம்பித்தா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுனா அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய எவிடன்ஸ்லாம் கிடைக்காது. அப்போ இது எல்லாமே ஸ்பெகுலேஷன், கெஸ் பண்ணலாம். இப்போது அக்கார்டிங் டு சார்ல்ஸ் டார்வின், த ப்ரோஜெனிட்டர்ஸ் ஆஃப் மேன், மனிதன் தோன்றுவதற்கு முன்னால் இருந்தவன். ஏன்னா மனிதன் குரங்கிலிருந்து பிறந்தான் என்று சொல்லுவார்கள். அப்போது மனுஷன் முதல்ல 4 காலில் தான் நடந்திருக்கான். அப்போ அந்த மனிதன் இப்போ இருக்கின்ற இந்த மனிதனுக்கு முன்னாடி இருந்தவன், அதுதான் ப்ரோஜெனிட்டர்ஸ் ஆஃப் மேன் அப்படின்னு சார்ல்ஸ் டார்வின் சொல்கிறார். அது மேலாக இருக்கலாம், ஃபீமேலாக இருக்கலாம். அந்த மேல் ஃபீமேல் 2 பேருமே ஒருத்தர் அட்ராக்ட் பண்ணிக்கிறதுக்காக மியூசிக்கல் நோட்ஸ், அதாவது ஒரு இசை மாதிரியான ஒரு சவுண்டை வெளிப்படுத்தியிருக்காங்க. Before they had acquired the power of expressing their mutual love in articulate language. Articulate language அப்படின்னா பேசுகின்ற மொழி. நாம் பேசுகின்ற மொழியில் தன்னுடைய காதலை, அன்பை அல்லது காமத்தை வெளிப்படுத்துவதற்கு முன்பாக, அப்போ ஆரம்ப காலத்தில், அதாவது இப்போ இருக்கிற இந்த மனிதனுக்கு முன்னாடி ஒரு மனுஷன் இருந்திருக்கானே, அந்த மனிதர்கள், அவர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, ஒரு வகையான இசை ஒலியை அவர்கள் எழுப்பி இப்படி பண்ணியிருக்காங்க. இப்போ சாதாரணமாக பறவைகள் கூட தன்னுடைய இணையை அழைப்பதற்கு ஒரு விதமான சவுண்டு, ஒரு மியூசிக்கை பயன்படுத்துது. அது மாதிரி விலங்குகள் கூட தன்னுடைய துணையை அழைப்பதற்கு அவைகள் கூட ஒரு ஒலியை பயன்படுத்துது. இப்படித்தான் மனுஷன் முதல்ல தன்னுடைய ஒரு செக்ஷுவல் நீடை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு மியூசிக்கல் நோட் அல்லது ரித்தமை பயன்படுத்தியிருக்கான். இப்போ இருக்கிற மனுஷனுக்கு முன்னாடி இருந்த மனுஷன் என்று சார்ல்ஸ் டார்வின் சொல்கிறார். Thus early humans had developed musical ability to charm each other before to language. அப்போ இந்த மொழி தோன்றுவதற்கு முன்பாகவே மனுஷன் பார்த்திங்கன்னா ஒரு மியூசிக்கல் எபிலிட்டி, ஒரு விதமான இசை, அதாவது தன்னுடைய துணையை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு வகையான இசையை அவன் டெவலப் பண்ணி ஒரு நல்ல இசையை கொடுத்து கவர்றது. இப்போ மலர்கள் கூட பார்த்திங்கன்னா தன்னுடைய இன்னொரு மலரை அல்லது அந்த மகரந்த சேர்க்கைக்காக அது என்ன பண்ணால் அழகழகாக கலராக அட்ராக்டிவாக இருக்குது. இந்த கலரும் அட்ராக்ஷனும் தான் அந்த தேனீக்களெல்லாம் அது கவர்ந்து இழுக்குது. அந்த தேனீக்களின் மூலமாக அதற்கு மகரந்த சேர்க்கை நடக்குது. அப்போது தனக்கு இன்னொரு பூவோட ஒரு இணைவு ஏற்படுத்தணும், அப்போ அந்த மகரந்த சேர்க்கை நிகழணும் அப்படின்னாக்க அதற்கு உதவியாக இருக்கிற தேனி, அந்த தேனியை கவர்ந்து இழுக்கணும். தேனீக்கள், வண்ணத்து பூச்சிகள் இவைகளை கவர்ந்து இழுக்கணும். அப்போ அவைகள் என்ன பண்ணுன்னா ஒரு அழகான கலர்ஃபுல்லாக பூக்குது. அது மாதிரி தன்னுடைய துணையை கவர்ந்து இழுப்பதற்கு அது அழகாக கலரை பயன்படுத்துது. அப்போது இந்த விலங்குகள், இந்த பறவைகள் அல்லது அதனுடைய முன்னோடியான மனிதர்கள், இவர்கள் தங்களுடைய இணையை கவர்ந்து இழுப்பதற்கு இந்த மொழியை, இப்போ நாம் பேசுகின்ற மொழியை பயன்படுத்துவதற்கு முன்பாக ஒரு இசையை அவர்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்று சார்ல்ஸ் டார்வின் ஒரு ஸ்பெகுலேஷன் அப்படி சொன்னார்.
இட் இஸ் ஒன்லி a speculation about how languages have originated. மொழிகள் தோன்றியதற்கு முன்பாக ஒரு இசை தான் தோன்றியிருக்கணும் என்று கெஸ் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொன்னார். ஸ்போக்கன் லாங்குவேஜ் மஸ்ட் ஹாவ் டெவலப்டு பிட்வீன் 1,00,000 and 15,000 years ago. கிமு 1,00,000 கிமு 50,000 முன்னால் ஸ்போக்கன் லாங்குவேஜ் டெவலப் ஆகியிருக்கணும். ஆனால் அது எப்போன்னு சொல்ல முடியாது. ஆனால் ரிட்டன் லாங்குவேஜுங்கிறது இப்போ இருந்து ஒரு 5,000 ஆண்டுகளுக்கு முன்பாக, இப்போ தமிழ் மாதிரி, தமிழ் சமஸ்கிருதம் மாதிரி, சைனீஸ் எல்லாம் இதெல்லாம் கிளாசிக்கல் லாங்குவேஜஸ். இவைகளெல்லாம் ஒரு 5,000, ஏன்னா நமக்கு ஒரு 2,000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கின்ற மிகச்சிறந்த இலக்கியங்கள்லாம் நமக்கு இருக்குது. 2,000 வருஷத்துக்கு முன்னாடி இலக்கியங்கள் இருக்குது அப்படின்னா நம்முடைய எழுத்து மொழியானது ஒரு 5,000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஸ்போக்கன் லாங்குவேஜ் 1,00,000 15,000 years ago இருந்திருக்கணும். ரிட்டன் லாங்குவேஜ் ஒரு 5,000 years ago இருந்திருக்கணும் என்று சொல்லப்படுது. பட் we never find any direct physical evidence relating to the speech of our distant ancestors. நம்முடைய தொலைதூர மூதாதையர்கள், நமக்கு அப்பாவுக்கு இப்படி 1000 1,00,000 தலைமுறைக்கு முன்னாடி இருக்கின்ற நம்முடைய மூதாதையர்கள் எப்போ பேச ஆரம்பித்தாங்க என்பதற்கு எந்த விதமான ஃபிசிக்கல் எவிடன்ஸும், இந்த பாருங்கள் இதற்கு சாட்சி இது இருக்குது அப்படின்னா நீங்கள் சொல்லவே முடியாது. பிகாஸ் ஆஃப் தி ஷார்ட்டேஜ் ஆஃப் ஃபிசிக்கல் எவிடன்ஸ். அப்போது ஒரு உறுதியான கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு எவிடன்ஸ் இல்லாததுனால இது முழுக்க ஹியூமன் ஸ்பீச், ஹியூமன் லாங்குவேஜ் எப்போ தோன்றியது என்பது ஒரு ஸ்பெக்குலேஷன், கெஸ்ஸினுடைய அடிப்படையில் தான் நடந்திருக்கு. இப்போது நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இப்போது மனிதன் லாங்குவேஜ் தோன்றுவதற்கு சோர்சஸ், மூலம் என்னவாக இருக்குது அப்படின்னா நிறைய சோர்சஸ் இருந்திருக்கு. மெனி சோர்சஸ் ஆர் ஐடென்டிஃபைட் டு ட்ரேஸ் தி ஆரிஜின்ஸ் ஆஃப் லாங்குவேஜ். மனிதனுடைய மொழி எப்போ தோன்றியது, அப்போது அதனுடைய ஆரிஜின், அதனுடைய சோர்ஸ் என்ன அப்படிங்கிறதுக்கு நிறைய 6 வகையான சோர்ஸ் இருக்குது. அந்த 6 வகையான சோர்ஸையும் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். முதல் சோர்ஸ் டிவைன் சோர்ஸ். டிவைன் சோர்ஸ் இப்போது பைபிளில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பைபிளில் ஜெனிசிஸ் என்ற ஒரு சாப்டர் இருக்குது ஆரம்பத்தில். ஓல்டு டெஸ்டமெண்ட்டில் பைபிளில் ஜெனிசிஸ், உலகம் எப்போ தோன்றுச்சு, அப்போது கடவுள் உலகத்தை படைக்கிறாரு. அப்புறம் ஆடம் என்கின்ற மனிதனை படைக்கிறார். அப்போ முதல்ல எல்லாத்தையும் படைக்கிறார். எல்லாத்தையும் படைச்சிட்டு கடைசியாக 6வது நாள் ஆடமை படைச்சி ஆடமனுடைய விலா எலும்பிலிருந்து ஏவாளை படைக்கிறார். அப்படி 6 நாள் படைச்சிட்டு 7வது நாள் அவர் ஓய்வெடுக்க சென்று விட்டார். இது பைபிள் சொல்லுது. அப்போது ஆடமை படைக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் கடவுள் படைச்சிட்டார். அப்போ அந்த படைச்சதுங்களுக்கெல்லாம் என்ன பேர்? ஆடம் அந்த கிரியேச்சர்ஸுக்கு, அதுக்கு முன்னாடி இருந்த அந்த தாவரங்களுக்கு, அந்த விலங்குகளுக்கு, அந்த பறவைகளுக்கு ஆடம் என்ன சொல்லி கூப்பிட்டானோ அதுதான் அதனுடைய பேர் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஸோ அக்கார்டிங் டு த பைபிள், இன் த புக் ஆஃப் ஜெனிசிஸ், காட் கிரியேட்டட் ஆடம். Whatsoever Adam called every living creature, that was the name of that creature. ஒரு கிரியேச்சரை பார்த்து அதுக்கு அதை ஆடம் என்ன சொல்லி கூப்பிட்டானோ, புலி அப்படின்னு புலியை பார்த்து சொல்லியிருந்தானா அது புலி, டைகர் அப்படின்னு சொல்லியிருந்தானா அதுக்கு பேர் டைகர். அப்போ ஆடம் என்ன சொல்லி அந்த கிரியேச்சரை கூப்பிட்டாரோ அதுதான் அதனுடைய பெயர் என்று பைபிள் சொல்லுது. அதே சமயத்தில் ஹிந்து ட்ரெடிஷனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, லாங்குவேஜ் என்பது சரஸ்வதி என்கின்ற கடவுளிடம் இருந்து தோன்றியது. சரஸ்வதி, ஒய்ஃப் ஆஃப் பிரம்மா, பிரம்மாவினுடைய மனைவி ஆகிய சரஸ்வதி. பிரம்மா யார்? த கிரியேட்டர் ஆஃப் த யூனிவர்ஸ். இந்த உலகத்தை படைத்த பிரம்மா, பிரம்மாவினுடைய மனைவி சரஸ்வதி. அந்த சரஸ்வதி தான் காடஸ் ஆஃப் நாலேஜ், அறிவின் கடவுள். அந்த கடவுள்கிட்ட இருந்து தான் மனிதனுக்கு மொழி தோன்றியது என்று ஹிந்து ட்ரெடிஷன் சொல்லுது. According to other religions, there appear to be a divine source. That source provides humans with language. இதே மாதிரி ஒவ்வொரு ரிலீஜியன்லையும் ஒரு டிவைன் சோர்ஸ் இருக்குது. அந்த சோர்ஸ் மூலமாக தான் மனிதனுக்கு மொழி வந்தது என்று ஒவ்வொரு ரிலீஜியனும் ஒன்று சொல்லுது.
If we make an attempt to rediscover the original divine source, we will get conflicting results. அப்போ இதில் இந்து ரிலீஜியன் முன்னாடியா அல்லது பைபிள் முன்னாடியா இது முன்னாடியான்னு எந்த ரிலீஜியன் முன்னாடின்னு நீங்கள் ஆராய ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு குழப்பமான ரிசல்ட் தான் தோன்றும். ஸோ த டிவைன் சோர்ஸ் லீட்ஸ் டு த ஹைப்பாத்தசிஸ். ஹைப்பாத்தசிஸ் என்பது நிரூபிக்கப்படாத ஒரு உண்மைக்கு பேர் ஹைப்பாத்தசிஸ். அதை நீங்கள் நிரூபிக்கலாம் முடியாது. இப்போது சரஸ்வதி தான் நமக்கு அறிவை கொடுக்குது அப்படின்னு நாம் நம்புகிறோம். நாம் சரஸ்வதி பூஜையெல்லாம் நடத்துகிறோம், நாம் நம்புகிறோம். ஆனால் அதுக்கு ஏதாவது ப்ரூஃபாக இருக்குது? அதுக்கு ப்ரூஃபெல்லாம் கிடையாது. ஸோ நிரூபிக்கப்படாத ஆனால் உண்மைகளுக்கு பேர் ஹைப்பாத்தசிஸ்னு பேர். ஸோ இந்த டிவைன் சோர்ஸ் என்பது ஒரு ஹைப்பாத்தசிஸ் தான். that if human infants were allowed to grow up without hearing any language around them, then they would spontaneously begin using the God given language. அதாவது இது இப்போ இந்த டிவைன் சோர்ஸ் சொல்கிறபடி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஹியூமன் இன்ஃபென்ட் குழந்தை, ஒரு மனித குழந்தையானது அது வளருது. அது வளரும்போது எந்த மொழியையும் கேட்காம அது வளர்ந்துச்சுன்னா அது திடீர்னு கடவுள் கொடுக்குற மொழியை திடீர்னு ஒரு நாள் பயன்படுத்தும். அப்படி தான் ஆகும். இப்போ இந்த கணக்குப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மனித குழந்தை வளருது, அதுக்கு எந்த லாங்குவேஜும் கிடையாது. இப்போ இந்த டிவைன் சோர்ஸில் இருக்க எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு குழந்தை வளர்ந்துக்கிட்டே இருக்கு, ஆனால் அதுக்கிட்ட நீங்கள் எதையுமே பேசவே இல்லை. எந்த மொழியும் பேசாத சூழலில் ஒரு குழந்தை வளர்ந்துக்கிட்டே இருந்தால் திடீர்னு ஒரு நாள் கடவுள் கொடுக்கின்ற அந்த மொழியை பயன்படுத்தி அது பேச ஆரம்பிச்சிடும் என்று வருது. ஆனால் அதை எப்படி எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. இதுதான் டிவைன் சோர்ஸ். அதே மாதிரி அக்கார்டிங் டு த க்ரீக் ரைட்டர் ஹெரடாட்டஸ். ஸோ ஹெரடாட்டஸ் என்ற ஒரு க்ரீக் ரைட்டர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அண்ட் எஜிப்சியன் ஃபரோ அப்படின்னா ராஜா, ஒரு எஜிப்சியன் அரசர் கால்டு சாம்டிக் என்கின்ற ஒரு எகிப்து ராஜா tried the experiment with 2 newborn babies 2500 years ago. 2500 வருஷத்துக்கு முன்னாடியே 2 குழந்தைகளை வைத்து ஒரு சோதனை ஒன்று நடத்தியிருக்கார். என்ன செஞ்சிருக்காருன்னா, he left the babies in the company of goats and a mute shepherd. ஒரு வாய் பேச முடியாத ஒரு ஷெப்பர்ட், ஒரு ஆடு மாடு மேய்ப்பவன். இன்னொன்று கோட்ஸ் இந்த ஆடுகள் வாய் பேச முடியாத ஒரு இடையன். இவனுடைய கம்பெனியில் ஒரு குழந்தைய கொடுத்துறது. ஆஃப்டர் 2 years the children uttered a word. ஒரு 2 வருஷம் கழித்து அந்த குழந்தைகள் ஒரு வேர்டை பேசுது. that was identified as a Phrygian word. அந்த குழந்தைகள் பேசின மொழியானது ஃப்ரிஜியன் வேர்டுக்கு சமமாக இருந்துச்சு என்று 2500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு. அது அப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஸோ ஹி கன்க்ளூடட் தட் த ஃப்ரிஜியன் லாங்குவேஜ் மஸ்ட் பி தி ஒரிஜினல் லாங்குவேஜ். அதனால அந்த குழந்தைங்க பேசின அந்த சவுண்டு, அந்த வேர்டு ஃப்ரிஜியன் லாங்குவேஜினுடைய சவுண்டுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு. அதனால அது ஃப்ரிஜியன் லாங்குவேஜ் தான் இந்த உலகத்தினுடைய ஒரிஜினல் லாங்குவேஜ் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். Many commentators did not agree this view. ஆனால் இதை பல பேர் ஒத்துக்கல. கிங் ஜேம்ஸ் IV, 4ஆம் ஜேம்ஸ் மன்னர், இதே மாதிரியான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை 1500 வருஷத்துக்கு முன்னாடி அவர் நடத்தியிருக்கார். அவர் என்ன பண்ணார்னா, the children were started to utter words in Hebrew. முதல்ல குழந்தைகள் ஹெப்ரு மொழியில்தான் வார்த்தைகளை பேசுகின்றன. எனவே ஹிப்ரு மொழி தான் உலகத்தில் பழமையான மொழி, அதுதான் கடவுளின் மொழி என்று 4ஆம் ஜேம்ஸ் மன்னர் சொல்லிட்டார். ஆனால் லேட்டர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ப்ரூவ்ட் தட் very young children living isolation without access to human language in their early years grow up with no language. ஆனால் பின்னாடி பல சோதனைகள் நடத்தப்பட்டு மனித மொழி கேட்காத சூழ்நிலையில் வளரும் குழந்தைகள், அதாவது குழந்தைங்களை வளர்க்கணும், ஆனால் பக்கத்தில் யாரும் எந்த லாங்குவேஜ்லேயும் பேசக்கூடாது. போகணும், அதுக்கு வேணுங்கிற உணவு மாத்திரம் கொடுக்கணும், அதை தட்டி கொடுக்கணும், எல்லாம் பண்ணணும், ஆனால் லாங்குவேஜ் எதுவுமே பேசக்கூடாது. அப்படி வளர்க்கப்படுகின்ற குழந்தைகளுக்கு எந்த லாங்குவேஜுமே தெரியாமல் தான் அது வளருது.
இப்போ நம்ம பக்கத்தில் உட்காந்து தமிழில் பேசிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம குழந்தைங்க தமிழில் பேச ஆரம்பிக்குது. இங்கிலீஷ்லேயே பேசிக்கிட்டு இருந்தால் இங்கிலீஷில் பேசுது. நீங்கள் எந்த மொழியும் பேசலைன்னா அந்த குழந்தைங்க எந்த மொழியும் பேசுகிறது இல்லை என்று அப்படி சொல்லுது. இது ஒரு சோர்ஸ். இது டிவைன் சோர்ஸ்னு பேர். ரெண்டாவது சோர்ஸு நேச்சுரல் சவுண்டு சோர்ஸ். மொத்தம் 6 சோர்ஸ் இருக்குது. இந்த 6ல் ரெண்டாவது நேச்சுரல் சவுண்ட் சோர்ஸ். இயற்கையில் தோன்றுகின்ற ஒலியை வைத்து மனுஷன் முதல்ல பேச ஆரம்பித்தான் அப்படிங்கிற சோர்ஸ். த ஹியூமன் ஆடிட்டரி சிஸ்டம் இஸ் ஃபங்க்ஷனிங் அரவுண்ட் 7 months பிஃபோர் பர்த். மனிதனுடைய ஆடிட்டரி சிஸ்டம், அந்த பேசுகின்ற ஆற்றல் இருக்கு இல்லையா, பேசுகிற அந்த கேட்குற ஆற்றல், இந்த காது ஒலியை கேட்குற அந்த சிஸ்டம் மனுஷனுடைய அந்த குழந்தைக்கு அது பிறக்கிறதுக்கு 7 மாதத்துக்கு முன்னாடியே அவைகள் டெவலப் ஆக ஆரம்பிக்குதுன்றான். த ஹியூமன் ஆடிட்டரி சிஸ்டம் இஸ் ஃபங்க்ஷனிங் அரவுண்டு 7 months. அதாவது குழந்தை கரு உருவாகி 7வது மாதத்திலேயே இந்த ஆடிட்டரி சிஸ்டம்லாம் அதுக்கு டெவலப் ஆக ஆரம்பிக்குது. அப்போ பெற்றோர்கள் பேசுகிறதெல்லாம் அந்த குழந்தைக்கு உள்ளுக்குள்ளே இருந்து கேட்குது அப்படின்னு இந்த நேச்சுரல் சவுண்ட் சோர்ஸ் சொல்லுது. ஸோ திஸ் கெப்பாசிட்டி டெவலப்ஸ் இன்டு அன் எபிலிட்டி டு ஐடென்டிஃபை சவுண்ட்ஸ் இன் தி என்விரான்மெண்ட். எனவே இந்த ஆடிட்டரி கெப்பாசிட்டி இருக்கிறதுனால சுற்றுப்புற சூழ்நிலையில் இருக்கிற சவுண்ட்ஸ் அதுக்கு கேட்குது. அந்த சவுண்ட்ஸை வச்சு அது இதுதான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிக்க அந்த குழந்தைக்கு முடியுது அப்படின்னு சொல்கிறார். பக்கத்தில் உட்காந்து அம்மா அடிக்கடி பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா அம்மா குரல் எங்கே கேட்டாலும் டக்குன்னு அது திரும்பி பார்க்கும். இது அம்மா குரல் அங்கே கேட்குது அப்படின்னு அதுக்கு தெரியும். ஸோ ஆடிட்டரி சிஸ்டம் அப்படி வருது. தென் ஹியூமன்ஸ் மேக் எ கனெக்ஷன் பிட்வீன் த சவுண்ட் அண்ட் த திங் ப்ரொடியூசிங் த சவுண்ட். அப்போ மனுஷன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னால், தன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு பொருள், அந்த பொருள் வெளிப்படுத்துகின்ற ஒலி. ஸோ இந்த பொருள் இந்த ஒலியை வெளிப்படுத்துது. அப்போ இந்த ஒலி தான் அந்த பொருளுக்கான பேர் அப்படின்னு வச்சுட்டான். தஸ் இவ்வாறு primitive words derive from the imitations of the natural sounds that early humans heard around them. ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் கேட்ட ஒலிகளை வைத்துக்கொண்டு அந்த ஒலிகளை உருவாக்கிய, அந்த ஒலிகளை எழுப்பிய அந்த பொருளுக்கு அந்த பேரை வச்சுட்டாங்க. இதுதான் நேச்சுரல் சவுண்ட் தியரி. இது தி பௌபவ் தியரி. இதுக்கு பேர் பௌபவ் தியரின்னு பேர். அக்கார்டிங் டு திஸ் தியரி, the earliest man attempted to imitate some characteristics, some of the creature around the object to which he was referring. ஸோ மனுஷன் ஒரு ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணுறதுக்கு அவன் அந்த ஆப்ஜெக்ட் என்ன சவுண்டை எழுப்புதோ அந்த சவுண்டு தான் அந்த ஆப்ஜெக்டினுடைய பேர் அப்படின்னு இந்த தியரி சொல்லுது. The young child adopts a similar methods of expression. இந்த மெத்தடை தான் ஒரு சின்ன குழந்தை, யங் சைல்டு, ரொம்ப சின்ன குழந்தை இந்த மெத்தடை தான் கையாளுது. த திங் தட் டிஸ்டிங்விஷஸ் எ டாக் ஃப்ரம் அதர் அனிமல் இஸ் இட்ஸ் பார்க்கிங். ஒரு நாய்க்கும் மற்ற விலங்குகளுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம், டாக் குறைக்குது. ஸோ மேன் பிகின்ஸ் டு கால் இட் பவ். அப்போது நாய்களுக்கும் எல்லா விலங்குகளுக்கும் எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் நாய் எழுப்புறது மாதிரியான ஒலியை வேறு எந்த விலங்குமே எழுப்புறதில்ல. அப்போ அந்த ஒரே ஒரு வித்தியாசம், டாக்னுடைய சவுண்டு. அது எப்படி சவுண்ட் பண்ணுது? பவ் அப்படிங்குது. அப்போ அந்த பவ் அப்படின்னு சொன்னால் அது டாகை குறிக்குது அப்படின்னு குழந்தைக்கு தெரிஞ்சுக்க. அது டாகுங்கிறதுக்கு முன்னாடி ஓ அப்படின்னா அது டாகு அப்படின்னு அதுக்கு தெரியுது. திஸ் இமிட்டேட்டிவ் டெண்டன்சி இஸ் த பிகினிங் ஆஃப் லாங்குவேஜ். இப்படி அந்த சவுண்டை இமிட்டேட் பண்ணுற இந்த டெண்டன்சி தான் ஒரு லாங்குவேஜினுடைய தோற்றத்திற்கு முதல் காரணம். த ரூட்ஸ் ஆஃப் சம் வேர்ட்ஸ் சப்போர்ட் சச் அன் அசம்ஷன். இதை சில வேர்ட்ஸினுடைய சவுண்டு இதுதான், இந்த தியரி சரி அப்படின்னு சொல்லுது. ஆனால் எல்லாத்துக்கும் இது பொருந்தலை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஸ்னேக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய அப்போ ஸ்ன்னு ஒரு சவுண்டு, ஹிஸ்ஸிங் சவுண்டு, அது ஸ்னேக். அதே மாதிரி விண்ட் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய விசிலிங் சவுண்டு. ஸோ த விண்ட் தெர் இஸ் அன் இமிட்டேஷன் ஆஃப் விசிலிங் ஆஃப் த கஸ்ட் அமங் த ட்ரீ டாப்ஸ். அது வேகமாக வீசும்போது அந்த ட்ரீ டாப்ஸில் அது ஏற்படுத்துகின்ற அந்த ஓசை. அதே மாதிரி வாட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா லிக்விடுக்கு ஒரு சவுண்ட் இருக்கும், அந்த சவுண்டு வாட்டர்.
இது மாதிரி சொல்கிறான். இனி மெனி வேர்ட்ஸ் தி ஆனமொட்டபாயிக். ஆனமொட்டபாயிக் அப்படின்னாக்க ஒலியினால் ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறது. இந்த எலிமெண்ட் ஹேஸ் பிளேட் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ பல வார்த்தைகளுக்கு இது பொருந்துது. த ரீசன்ட் காயினேஜ் வேர்ட்ஸ் சச் ஆஸ் பஃப், whine, wail, whistle, babble denote sounds of one kind or other. இப்போது சமீபத்தில் தோன்றிய வார்த்தைகள் puff, a puff of wind அப்படின்னு சொல்லுவாங்க, a puff of cigarette smoke அப்படி சொல்லுவாங்க. அப்போ அந்த puffங்கிறது, whine அப்படிங்கிறது, wail என்று ஓலமிட்டு கத்துறது, whistle அப்படிங்கிறது, பேபிள் பிதற்றுதல், இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒலியை வைத்து சமீப காலத்தில் ஒலியை வைத்து உருவாக்கப்பட்ட வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி இந்த தியரியை இந்த வேர்ட்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுது. இன்னொரு தியரி டிங் டாங் தியரி. இந்த தியரியை உருவாக்குனவர் ஜெர்மன் ஸ்காலர், மொழியியல் வல்லுனர் மேக்ஸ் முல்லர். அவர் ஒரு ஃபிலாலஜிஸ்ட். ஃபிலாலஜிஸ்ட் அப்படின்னு சொன்னால் மொழியியல் வல்லுநர்னு பேர். அந்த ஜெர்மன் ஸ்காலர் தான் இந்த தியரியை சொல்கிறார். இந்த தியரியின்படி த பிகினிங் ஆஃப் லாங்குவேஜ் ஆர் டு பி ஃபவுண்ட் இன் த சென்ஸ் ஆஃப் ரித்தம். ஒரு மொழியினுடைய தோற்றம் என்பது ஒரு ரித்தமில் இருக்குது, விச் சீம்ஸ் டு பி பவுண்ட் இன்பார்ன் இன் மேன். மனிதன் இந்த ஒவ்வொரு இசையிலையும் ஒரு ரித்தம், ஒரு இசை இருக்கிறத மனுஷனுடைய குவாலிட்டி, அது மனுஷன் பிறக்கும் போதே அவன்கிட்ட அந்த குவாலிட்டி இருக்குது. அந்த சென்ஸ் ஆஃப் ரித்தமை வச்சுக்கிட்டு தான் அவன் ஒன்றுக்கும் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணுறான், லாங்குவேஜ் தோன்றியிருக்கு என்று இவர் சொல்கிறார். இப்போ இவர் அப்போது ஒரு ரித்தம் என்று சொன்னால் அசைகின்ற பொருளிலிருந்து தான் ஒலி எழும்பும், அந்த ஒலியில் தான் அந்த இசை இருக்கும். அப்போது ஒரு பொருளினுடைய மூவ்மெண்ட் அது இயங்குகிறத வச்சு தான், இயங்கும் போது ஏற்படுத்துகின்ற சவுண்டை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு இவர் சொல்கிறார். அப்சர்விங் சர்டன் ரித்தம் இன் த பர்லிங் ஆஃப் த ஸ்ட்ரீம், நீரோடை சலசலத்து ஓடுறது, ஸ்வேயிங் ஆஃப் த ட்ரீஸ், மரங்கள் அசைகிறது, காற்றில் மரங்கள் அசைகிறது, இதெல்லாம் இதற்கு உதாரணமாக சொல்கிறார். அப்படின்னு சொல்லிட்டு இது டிங் டாங் அப்படின்னா அதான் ரித்தம். இந்த டிங் டாங் அப்படிங்கிற ஒரு ரித்தம், அந்த பேட்டர்னை தான் மூமெண்ட். ஒரு பொருள் அசையும் போது ஒரு ரித்தம் இருக்குது, அந்த ரித்தமை பேஸ் பண்ணி தான் மனிதன் அந்த பொருளை அழைக்க ஆரம்பித்தான் அப்படின்னு சொல்லி இதுக்கு டிங் டாங் தியரி. டிங் டாங் அப்படிங்கிறது ஒரு ரித்தம், அது மாதிரி டிங் டாங் மாதிரி டிங் டாங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ரித்தத்துக்கு இது இருக்குது அப்படின்னு சொல்கிறார். This theory would connect the origin of speech with the same impulse which give rise to the savage war dance. இப்போது இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா வார் டான்ஸ், அந்த யுத்தத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி மக்கள் குழுவாக, காட்டு மிராண்டி மக்கள் கூட்டமாக வாழ்ந்தாங்க. அப்போது ஒரு குழு இன்னொரு குழுவோட சண்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவன் வார் டான்ஸ், யுத்த களத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு டான்ஸ் ஆடுவான் அந்த காட்டு மிராண்டிகள். அந்த காட்டு மிராண்டிகள் ஆடுகின்ற அந்த வார் டான்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரித்தம் பேஸில் தான் இருக்கும். அவன் எழுப்புகிற அந்த ஓசை, அந்த டான்ஸு, இதெல்லாம் ஒரு ரித்தம் பேஸில் இருக்குது. அப்போ ஆரம்பத்தில் இந்த மாதிரியான ரித்தம் பேஸில் தான் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு அவர் உதாரணமாக இந்த காட்டு மிராண்டிகள் ஆடின வார் டான்ஸு, மெடீவல் பீரியடில் தோன்றின பேலட்ஸு, சீ சாண்டிஸ், இந்த கடலுக்குள்ளே எங்கேயோ போயிருக்கிறவன் பாடுறது, இவைகளெல்லாம் இந்த ரித்தம் பேஸில் தான் இருக்குது. அதனால தான் டிங் டாங் தியரி அப்படின்னு மேக்ஸ் முல்லர் என்ற ஜெர்மன் ஃபிலாலஜிஸ்ட் சொல்கிறார். இன்னொரு தியரி பூ தியரி. பூ அப்படின்னு ஒன்று அலட்சியமாக சொல்கிறோம் இல்லையா. ஸோ ஒன்று ஆச்சரியமாக சொல்கிறது, ஒன்று அலட்சியமாக சொல்கிறது, ஒன்று அருவருப்பாக சொல்கிறது. இந்த மாதிரி நீங்கள் ஆச்சரியப்படும் போது உங்கள்கிட்ட ஒரு சவுண்டு வரும், ஒன்று அலட்சியமாக பேசும்போது ஒரு சவுண்டு வரும், ஒன்று அருவருப்பாக ஐயா அப்படின்னு ஒரு சவுண்டு வரும். ஸோ இந்த ஆச்சரியம், அருவருப்பு, வெறுப்பு, அலட்சியம், இவைகளில் ஒரு விதமான சவுண்டு தோன்றுது. அந்த சவுண்டை வச்சு தான் அந்த வேர்டு வருது அப்படின்னு ஒரு தியரி. இந்த தியரிக்கு பூ தியரி. இதானா இவ்வளவு தானா அப்படி சொன்னோன்னே அதுதான் அந்த இதை பூ அப்படி வச்சுக்கூடாது, அப்படின்னு சொல்கிற தியரி. திஸ் தியரி ட்ரேசஸ் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஸ்பீச்
அட்டரன்ஸ் பேக் டு இமோஷனல் இன்டர்ஜெக்ஷன். எல்லா மொழியிலையும் பேசும்போது, இன்றைக்கும் பேசும்போது பார்த்திங்கன்னா உணர்ச்சி வசப்படும் போது இமோஷனல் இன்டர்ஜெக்ஷன் பை பெயின், வலி ஏற்படும்போது இது தமிழில் மாத்திரம் ஆன்னு சொல்லாமல் எந்த லாங்குவேஜில் இருக்கவனும் ஒரு பெயினில், சர்ப்ரைஸில், ப்ளஷர், மகிழ்ச்சியில், ஒண்டர், ஆச்சரியப்படும் போது அப்போது ஒரு சவுண்டை வெளிப்படுத்தினான். ஈவன் செக்ஷுவல் சமயத்தில், இப்போ எல்லா சமயத்துலேயும் ஒரு விதமான சவுண்டு வெளிப்படுத்துகிறான். இல்லை இந்த சமயத்துலலாம் தமிழில் இருக்கிறவன் வேறு மாதிரி ஒலி, இங்கிலீஷ்காரன் வேறு மாதிரி ஒலி, அப்படிலாம் கிடையாது. பெயின், சர்ப்ரைஸ், ப்ளஷர், ஒண்டர், செக்ஸ், லஸ்ட், இந்த சமயத்திலெல்லாம் மனிதர்கள் எழுப்புகின்ற ஒலியானது. ஸோ இதை தான் இமோஷ்னல் இன்டர்ஜெக்ஷன்னு சொல்கிறது. அந்த உணர்வுகளின் போது வெளிப்படுத்துகின்ற அந்த சவுண்டு அதுதான் அதை குறிக்குது அப்படின்னு இந்த தியரி சொல்லுது. திஸ் குட் ஹவ் பீன் சிமிலர் டு ப்ரூட் நாய்ஸஸ். இது ப்ரூட், முரட்டுத்தனமாக எழும்புகின்ற ஒலிகள் அட் த ஏர்லி ஸ்டேஜஸ். ஆரம்ப காலத்தில் மனிதர்கள் முரட்டுத்தனமாக இருந்திருப்பான். அப்போ ஒரு முரட்டுத்தனமாக ஏதோ ஒரு சவுண்டை வெளிப்படுத்தியிருப்பான். அண்ட் இட் காட் ரிஃபைன். அதுக்கப்புறம் பின்னாடி வர அவன் கொஞ்சம் ரிஃபைன் ஆகிட்டு இப்போ உள்ள லாங்குவேஜில் வருது. ஸோ திஸ் தியரி அண்டர்லைன்ஸ் தி ஆரிஜினல் ஆஃப் ஆல் லாங்குவேஜஸ். இது எல்லா மொழிகளும் இப்படித்தான் தோன்றி இருக்கணும், இந்த மொழி அந்த மொழின்னு இல்லை, எல்லா மொழிகளும் இப்படி தான் தோன்றி இருக்க வேண்டும் என்று சொல்லுவது இந்த தியரி. இது பூ தியரி. அடுத்தது 4வது. ஸோ இதில் 4வது த ஜெஸ்டர் தியரி. ஜெஸ்டர் என்றால் உடம்பினுடைய கை, கால், தலை, கண் அசைவுகளின் மூலமாக ஒரு கருத்தை வெளிப்படுத்துவதற்கு பேர் ஜெஸ்டர் தியரின்னு பேர். இப்போது ஒரு உதாரணத்துக்கு லிப்ஸில் ஆட்காட்டி விரலை இப்படி வச்சுட்டிங்கன்னா சவுண்டு போட, சத்தம் போடாத அப்படின்னு அர்த்தம். கையை இப்படின்னு அசைச்சிங்க அப்படின்னாக்கா இங்கே வா அப்படின்னு அர்த்தம். அதே இது ஆப்போசிட் டைரக்ஷனில் கையை அசைச்சிங்க அப்படின்னா போ அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அப்போ நீங்கள் வான்னு சொல்ல வேண்டாம், போன்னு சொல்ல வேணாம். இதை இந்த மொழியில் இல்லை. நீங்கள் ஒரு இங்கிலீஷ்காரண்டையும் போய் இப்படின்னு கையை அசைச்சிங்கன்னா அவனுக்கு தெரியும் வான்னு கூப்பிட்றாங்கன்னு தெரியும், கம் அப்படின்னு அவன் புரிஞ்சுக்குவான். இதே தமிழில் இருக்கிறவன்கிட்ட அசைச்சிங்கன்னா வா அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிறான். ஸோ ஒரு ஹிந்திக்காரன்ட்ட போய் பேசுனீங்கன்னா ஆவோ அப்படின்னு சொல்கிறாங்க, நம்மளை வான்னு சொல்கிறாங்க அப்படின்னு அவன் புரிஞ்சுக்குவான். ஸோ நீங்கள் ஆவோன்னு சொல்ல வேணாம், கம்னு சொல்ல வேணாம், வான்னு சொல்ல வேணாம். ஆனால் இப்படி கையை அசைச்சா அதுக்கு இதுதான் என்று அந்தந்த மொழிக்காரன் அவன் மொழியில் இருக்கிற அந்த வேர்டை எடுத்துக்கிறான். ஸோ அதனால் இந்த ஜெஸ்டர் தியரி இதை உருவாக்குனவர் ரிச்சர்ட் பேகெட் அப்படிங்கிறவர் தன்னுடைய ஹியூமன் ஸ்பீச் என்ற புத்தகத்தில் இதை சொல்கிறார். ஸோ முதல்ல இதை உருவாக்குனவர் வில்ஹெம் வுண்ட். இந்த வில்ஹெம் வுண்ட் என்பவர் தான் இந்த தியரியை முதல்ல ப்ரொப்போஸ் பண்ணார். ஆனால் அதுக்கப்புறம் ரிச்சர்ட் பேகெட் என்பவர் ஹியூமன் ஸ்பீச் என்ற தன்னுடைய புத்தகத்தில் இந்த தியரியை பற்றி விரிவாக எடுத்திருக்கார். த ஏர்லியஸ்ட் ஆரம்ப காலத்தில் ஒரு கம்யூனிகேஷன் என்பது இது மாதிரியான கை, கால், தலையை அசைக்கிறது, கண்ணை காட்டுறது, இந்த மாதிரியான ஜெஸ்டர், உடல் அசைவுகளின் மூலமாக, உடல் அசைவுகள், கை அசைவுகளின் மூலமாகத்தான் மனுஷன் ஒரு கம்யூனிகேட் பண்ணியிருக்கான். அதுதான் ஒரு நேச்சுரல் லாங்குவேஜாகவும் ஸ்பான்டேனியஸ் லாங்குவேஜாகவும் இருந்துச்சு என்று இவர்கள் சொல்கிறாங்க. ஈவன் டுடே வி ரிசார்ட் டு இட் வென் வி பெக்கன் டு எ பர்சன். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மனுஷனை கூப்பிட்றதுக்கு இப்படி தலையால் இப்படி அசைக்கிறோம். வென் வி ட்ரை டு ஸ்பீக் வித் சம் ஒன் ஹூஸ் லாங்குவேஜ் விச் வி டு நாட் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு மொழியில் பேச நமக்கு தெரியலைன்னா இன்னொரு நாட்டுக்கு போயிடுறோம், அந்த மொழி நமக்கு பேச தெரியலை. அப்போ நம்ம கை, தலை இவைகளை வச்சு அசைவுகளின் மூலமாக தான். இப்போ நமக்கு சாப்பாடு வேணும், அப்போது இதை காமிச்சு இப்படி கையை வாய்கிட்ட கொண்டு போனீங்கன்னா இவன் சாப்பிட கேட்குறான் அப்படின்னு எவனும் புரிஞ்சுக்குவான். அது இந்த மொழி அந்த மொழின்னா இல்லை, எந்த லாங்குவேஜ்காரனுங்க அது புரியும். அப்போது எல்லா லாங்குவேஜுக்கும் இப்படி கை, கால் அசைவு, சிம்பல் இவைகளின் மூலமாகத்தான் வந்துச்சு என்று இந்த தியரி சொல்லுது. ஸோ எவ்ரி ஜெஸ்டர் ஆஃப் த ஹேண்ட், கையினுடைய ஒவ்வொரு அசைவு இஸ் அக்காம்பனிட் பை எ கரஸ்பாண்டிங் மூமெண்ட் ஆஃப் த டங். நீங்கள் இப்படி கையை அசைக்கும் போது உங்களை அறியாமையே நாக்கும் அசையும். நாக்கு, லிப்ஸ், உதடுகள், ஜாஸ் எல்லாமே மூவ் ஆகுது அப்படின்றான். இப்போ அடி அப்படின்னு ஒரு குழந்தைகிட்ட இப்படி அடி அப்படின்னு கையை எப்படின்னு அடித்து காட்டுறீங்கன்னு வச்சிங்களேன், உங்கள் அறியாமையே உங்கள் வாய் அடி அப்படின்னு சொல்லும். அப்போ அந்த காலத்தில் ஒருத்தனை அடிக்கிறதுக்கு இப்படி கையை எப்படின்னு அசைக்கும்போது இவன் ஏதோ ஒரு சவுண்டு அவனுடைய வாயிலிருந்து வெளியே வந்திருக்கும். ஸோ அதுதான் முதல்ல அடி அப்படிங்கிறதுக்கு இப்படி கையை அசைச்சா அடிக்கிறதுன்னு மற்றவன் புரிஞ்சுக்கிறான்.
ஆனால் இப்படி செய்யும்போது இவனை அறியாமையே இவனுடைய டங், லிப்ஸு, ஜாஸ் வந்து ஏதோ ஒரு ஒலியை எழுப்புது இல்லையா, அந்த ஒலியை தான் அந்த மொழி அப்படின்னு இவர் சொல்கிறார். ஸோ in the course of time the hand gesture was displayed by the corresponding tongue. அப்போது காலப்போக்கில் முதல்ல கை அசைவு செஞ்சிட்டு இருந்தான். அப்போ கை அசையும் போது இவனை அறியாமையே இவனுடைய நாக்கு, உதடு, ஜாஸ், தாடைகளெல்லாம் ஏதோ ஒன்று ஒரு சவுண்டை வெளிப்படுத்துது. காலப்போக்கில் அந்த கை அசைவு நின்று போச்சு, அதுக்கு பதிலாக இந்த சவுண்டு மாத்திரம் வருது, அதுதான் லாங்குவேஜ் அப்படின்னு இவன் சொல்லிட்டான். Thus man passed from sign language to spoken language. இப்படி தான் சைன் லாங்குவேஜில் இருந்து ஸ்போக்கன் லாங்குவேஜுக்கு மனுஷன் மாறிட்டான் அப்படின்னு சொல்கிறார். When we speak the word I, me, the lips are drawn in towards the speaker. இப்போ ஐ, மீ அப்படின்னு சொல்லும்போது லிப்ஸ் வந்து அப்படி உள்நோக்கி வரும். அதே இது யூ அப்படின்னு சொல்லும்போது அது முன்னாடி வருது. நம்மளை அறிய யூ ஊ அப்படின்னு யூ அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா முன்னாடி முன்னோக்கி வருது லிப்ஸ் எல்லாம். ஸோ ஐ, மீ யூஸ் பண்ணும்போது லிப்ஸு பின்னோக்கி போகுது. யூவை சொல்லும்போது அது முன்னோக்கி வருது அப்படின்னு இது சொல்கிறார். ஸோ இந்த நாலு தியரியும் ஈவன் மோஸ்ட் தெம்செல் சீம் மோஸ்ட், இது ஓரளவுக்கு இந்த 4 தியரியுமே ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்குது. ஈச் தியரி இஸ் கரெக்ட் ஒன்லி அப் டு எ பாயிண்ட். ஆனால் ஒவ்வொரு தியரியும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் வருது. Speech was the result of a combination of theories rather than any particular theory. அதனால இந்த ஸ்பீச் என்பது இந்த ஒரு பர்டிகுலர் தியரின்னு சொல்ல வேண்டியதில்லை. இந்த தியரி படியும் சிலது கரெக்டு, அந்த தியரி படியும் கரெக்டு. அப்போ ஸ்பீச் என்பது இந்த காம்பினேஷன் ஆஃப் ஆல் தியரிஸ். இட் இஸ் நாட் எ பர்டிகுலர் தியரி, இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஆல் தியரிஸ்னு எடுத்துக்கலாம். இட் இஸ் இம்ப்ராபபிள் தட் த கொஸ்டின் இஸ் எவர் சால்வ்டு. ஆனாலும் இந்த எல்லா தியரியும் சேர்ந்துதான்னு வச்சுக்கிட்டால் கூட அதுவும் ஒரு முழுமை பெறலை, அது ஒரு இன்னும் முழுமை பெறாமல் இருக்குது. இது அந்த சைக்காலஜிஸ்ட், ஆந்த்ரோபாலஜிஸ்ட், மொழியியல் வல்லுநர்கள் இவர்களுக்கு இது இன்னும் ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கிறது. ஸோ ஓரளவுக்கு எல்லா தியரியும் கம்பைன் பண்ணி நீங்கள் இதுதான் ஸ்போக்கனுக்குன்னு எடுத்துக்கலாம், ஆனால் அது முழுமை பெறலை, இன்னும் வேறெல்லாம் இருக்குது. மூணாவது த சோஷியல் இன்டராக்ஷன் சோர்ஸ். மொத்தம் 6 சோர்ஸ் பார்க்கணும். அதில் மூணாவது சோர்ஸ் த சோஷியல் இன்டராக்ஷன் சோர்ஸ். This proposal involving natural sounds was nicknamed Yoheho theory. இந்த சோஷியல் இன்ட்ராக்ஷன் சோர்ஸுக்கு ஒரு நிக் நேம், ஒரு பட்ட பேர் இதுக்கு என்ன சொல்கிறான்னா யோஹேஹோ தியரி. இப்போ முன்னாடிலாம் ஒவ்வொன்று ஒரு தியரி சொன்ன மாதிரி இதுக்கு பேர் யோஹேஹோ தியரி அப்படின்னு பேர். The sounds of a person involved in physical effort could be the source of our language, especially when that physical effort involved several people and the interaction had to be coordinated. ஸோ இந்த தியரியில் என்ன சொல்கிறான் அப்படின்னா, மனுஷன் ஒரு சவுண்டை உருவாக்கும் போது அவனுடைய ஃபிசிக்கல் உடம்பில் ஒரு எஃபர்ட், ஏதோ ஒன்று டக்குன்னு கை போகுது, கால் அசையுது, ஏதோ ஒன்று ஒரு மூமெண்ட் இருக்குது. த சவுண்ட்ஸ் ஆஃப் அ பர்சன் இன்வால்வ்டு இன் ஃபிசிக்கல் எஃபர்ட். ஒரு சவுண்டை நீங்கள் உருவாக்கும் போது ஒரு ஃபிசிக்கல் எஃபர்ட் இருக்குது, அதுதான் ஒரு லாங்குவேஜினுடைய சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறார். எஸ்பெஷலி வென் த ஃபிசிக்கல் எஃபர்ட் இன்வால்வ்டு செவரல் பீப்புள். இப்போ பல பேர் சேர்ந்துட்டான்னு வச்சிங்களேன், அந்த இன்டராக்ஷன் ஹேட் டு பி கோஆர்டினேட்டட். பல பேர் சேர்ந்துட்டான் அப்படின்னா ஹோ ஹோ ஓ அப்படின்னு கத்தி கையில் இருக்கக்கூடிய கத்தியை அப்படி மேலே மேலே உயர்த்தி காட்டுவான். அப்போ எல்லாரும் சேர்ந்து கத்தியை மேலே மேலே உயர்த்தி காட்டி ஒரு சப்தம் எழுப்புறான் அப்படின்னா இவன் வெற்றி அடைகிறான் அல்லது போருக்கு போகிறான் அப்படின்னு ஒரு அர்த்தம். ஸோ அப்போ இந்த ஃபிசிக்கல் எஃபர்ட்டில் கோஆர்டினேட் எல்லா பீப்புளும் சேர்ந்து ஒரே மாதிரியாக பண்ணும்போது அது என்ன பேசுகிறான், என்ன கருத்தை இவங்க பரிமாறிக்கிறாங்க நம்ம புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு இந்த தியரி சொல்லுது. When a group of early humans were lifting and carrying a large bits of trees or any other large heavy things, they might develop a set of grunts, groans and curses. ஆரம்ப காலத்தில் மனிதர்கள் ஒரு பெரிய மரத்துண்டு அல்லது ஒரு மரக்கிளை அல்லது ஒரு கனமான பொருளை அவன் தூக்கும்போது அவனை அப்படின்னு ஏதோ ஒரு சவுண்டு கொடுப்பான், ஒரு முனகல் சவுண்டு. இப்போ நாமளே ஒரு வெயிட்டான பொருளை தூக்கும்போது ஏதோ ஒரு சவுண்டு கொடுக்குறோம். இந்த மாதிரி இப்போது நீங்கள் ஃபிசிக்கல் உங்கள் உடம்பில் இருந்து ஒரு எஃபர்ட்டை நீங்கள் கொடுக்கும்போது உங்களை அறியாமையே ஒரு ஏதோ ஒரு சவுண்டு வருது இல்லையா,
அந்த சவுண்டு தான் அந்த வேலையை குறிக்குது என்று இந்த தியரி சொல்லுது. த சோஷியல் இன்ட்ராக்ஷன் சோர்ஸ் சொல்லுது. ஸோ திஸ் சோர்ஸ் இஸ் த பேசிஸ் ஆஃப் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமன் லாங்குவேஜ் இன் அ சோஷியல் கான்டெக்ட். ஒரு சமூக நிலையில் வைத்து பார்த்தா ஒரு ஹியூமன் லாங்குவேஜ் இப்படி தான் தோணி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏர்லி பீப்புள் மஸ்ட் ஹாவ் லிவ்டு இன் குரூப்ஸ். ஏன்னா ஆரம்ப காலத்தில் மனிதர்கள் குரூப்ஸாக தான் வாழ்ந்திருக்கான். அந்த குரூப்ஸாக அவன் இருக்கும்போது ஒரு சமூக தொடர்பு அவனுக்கு வேண்டியது இருக்கும். அப்போ ஒருத்தர் அவன் ஏதோ ஒரு வகையில் அவன் கம்யூனிகேட் பண்ணி தான் இருந்திருக்கணும். ஸோ டு மெயின்டைன் திஸ் ஆர்கனைசேஷன் சம் ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன் இஸ் ரிக்வயர்ட், வெதர் இட் இஸ் அ கிரண்ட் ஆர் கர்ட்ஸ். ஒன்று ஒரு கிரண்ட்டு உருமுற சப்தம், அல்லது கர்ட்ஸ் ஒருத்தனை திட்டுற சபிக்கிற ஒலி, ஏதோ ஒன்று இருந்து அதுதான் அந்த குரூப்பில் இருக்கிற எல்லாரும் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு சவுண்டை ஏற்படுத்தியிருக்கான். இந்த சவுண்டுங்கிறது நீங்கள் உங்கள் ஃபிசிக்கலை நீங்கள் செயல்படுத்தும் போது, உடலின் மூலமாக ஒரு காரியத்தை செய்யும்போது வெளிப்படுத்துகின்ற சவுண்டு இது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தியரி. நாலாவது, த ஃபிசிக்கல் அடாப்டேஷன் சோர்ஸ். இது நாலாவது சோர்ஸ், ஃபிசிக்கல் அடாப்டேஷன் சோர்ஸ். Some physical features human possess are distinct from other creatures. மற்ற உயிரினங்களிலிருந்து மனிதர்கள் பயன்படுத்துகின்ற சில உறுப்புகள் மற்றவங்களிலிருந்து நம்மது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். They may have been able to support speech production. ஸோ இந்த உறுப்புகள் தான் நமக்கு பேசுவதற்கு நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய சில உறுப்புகள். In the study of evolutionary physical development, there are certain physical features which appear to be relevant for speech. ஸோ ஆரம்ப காலத்தில் இந்த ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட், நம்முடைய உடல் வளர்ச்சியின் போது உடல் உறுப்புகளில் சில உறுப்புகளினுடைய வளர்ச்சி நம்முடைய பேசுவதற்கு தகுந்தாற் போல் அது வளருது. ஒரு குழந்தை ஒரு பேசுகிற அளவுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா அது உடம்புல நிறைய மாற்றங்கள் வந்துடும். அந்த மாற்றங்கள் வந்துச்சுன்னா தான் அதனால் பேசவே முடியும். அந்த ஃபிசிக்கல் சேஞ்சஸ், ஒரு குழந்தை ஒரு ஃபிசிக்கல் சேஞ்சஸ் அது வரலைன்னா அதுக்கு பேச்சு வராது. அப்போ அந்த ஃபிசிக்கல் சேஞ்சஸ் வர்ற மாதிரி சில இது நடக்குது. அது மனிதன்கிட்ட தான் அது இருக்குது. அதுதான் மொழியை பேசுவதற்கு உதவுது. சச் சேஞ்ச் இன் ஃபிசிக்கல் ஃபீச்சர் would not guarantee speech. ஆனால் இந்த ஃபிசிக்கல் ஃபீச்சர் இருக்கிறதுனாலே அவன் பேசுகிறான்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அதுதான் ஒரு காரணம். ஒரு உதாரணத்துக்கு டீத். இந்த டீத்துங்கிறது பல்லு முளைக்காத குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா அது பேச முடியாது. ஆனால் குழந்தைங்க பேச ஆரம்பிக்கும் போது பார்த்தா பல்லு முளைச்சிருது. அப்போ இந்த பல்லு முளைக்கிறதுங்கிறது பேச்சு. அதே சமயத்தில் இந்த பல்லு போகுது அப்படின்னா பேச்சு உங்கள்கிட்ட இருந்து போகுது அப்படிங்கிறது மாதிரி வந்துடுது இல்லையா? அப்போ டீத்து டெவலப் ஆகுது. இதுதான் ஃபிசிக்கல் அடாப்டேஷனுங்கிறோம். இது மனுஷனுக்கு மாத்திரம். மற்றவைகள்லாம் பார்த்திங்கன்னா விலங்குகள்லாம் அது பிறக்கும் போதே அது எல்லா பல்லோடையும் பிறந்துடும். ஆனால் குழந்தைங்களுக்கு அப்படியெல்லாம் பல்லெல்லாம் இருக்காது. அப்போ டீத் ஹியூமன் டீத் ஆர் அப்ரைட். அதுவும் இல்லாமல் இந்த மனிதனுடைய பல் பார்த்திங்கன்னா ஒரு அப்ரைட்டாக இருக்கும், அது ஸ்லாண்டிங்காக இருக்காது. ஆனால் ஏப்ஸ், மனித குரங்குகளும் மனுஷன் மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதுக்கு பல்லு கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்கும், ஆனால் மனுஷனுக்கு அப்ரைட்டாக இருக்குது. ரஃப்லி தே ஆர் ஈவன் இன் ஹைட்டு. ஓரளவுக்கு எல்லா பல்லுமே பார்த்திங்கன்னா ஒரு ஹைட்டு ஈவனாக இருக்கும். இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் நமக்கு இஃப் சவுண்டு, இவ் என்ற எஃப்ஆர்வி என்ற சவுண்டு உருவாவதற்கு இந்த டீத்து தான் காரணம் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி லிப்ஸு, ஹியூமன் லிப்ஸ் பார்த்திங்கன்னா அது நிறைய வகையான மசில்ஸ் ஒன்றோட ஒன்று சேர்ந்து உருவானது ஹியூமன் லிப்ஸ், உதடுகள். ஹியூமன் லிப்ஸ் ஹேவ் மச் இன்ட்ரிகேட் மசில் இன்டர்லேசிங். தேர் ஃப்ளெக்சிபிலிட்டி, அந்த உதடுகளினுடைய ஃப்ளெக்சிபிலிட்டி ஹெல்ப்ஸ் மேக்கிங் சவுண்ட்ஸ் லைக் பி. அழுத்தி சொன்னால் பி, லேசாக சொன்னால் பி, அண்டு P, B, P, M. The sounds B and B and M are the most widely made by human infants during their first year. ஸோ முதல்ல ஃபஸ்ட் இயரில் குழந்தைங்க அதிகமாக பயன்படுத்துகிற சவுண்டே பார்த்தீங்கன்னா P, M, B, B. இந்த சவுண்டை தான் குழந்தைங்க அதிகமாக பயன்படுத்துது. நோ மேட்டர் வாட் த லாங்குவேஜ் தேர் பேரண்ட்ஸ் ஆர் யூஸிங்.
அந்த குழந்தை வந்து இங்கிலீஷில் பேசினாலும் சரி, தமிழில் பேசினாலும் சரி, தெலுங்கில் பேசினாலும் சரி, எந்த மொழியில் பேசினாலும் எல்லா குழந்தைங்களும் ஃபஸ்ட் இயரில் அதுங்க பயன்படுத்துகிற ஒலி இப்போ இந்த சவுண்டு தான் அது பயன்படுத்துது. அது லிப்ஸப்பை வச்சு வருகின்ற ஒலிகள் அப்படின்னு சொல்ல. அதே மாதிரி மவுத் அண்ட் டங், வாய் நாக்கு, இதை வச்சு இப்போ மனுஷனுடைய மவுத்து ஸ்மால் மவுத்து, வாய் சின்னதாக இருக்கிறதுனால அவனால் ஈஸியாக வேகமாகவும் ஈஸியாகவும் ஓப்பன் பண்ணவும் க்ளோஸ் பண்ணவும் முடியும். வாய் ரொம்ப பெருசாக இருக்குன்னு வச்சுங்க, ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறதுல சிரமம் இருக்கும், அதான் வேகமாக பண்ண முடியாது. இது ஸ்மால் ஹியூமன் மவுத் கேன் பி ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு ரேப்பிட்லி, வேகமாக செய்ய முடியும். ஸோ இதை என்னென்னா, இந்த மவுத்து முடிகிற இடத்துல தான் வோக்கல் ட்ராக்ட், இந்த வோக்கல் ட்ராக்ட் இருக்கு இல்லையா, அந்த தொண்டை வோக்கல் சவுண்டை உருவாக்கக்கூடிய அந்த குழாய், அது எல் ஷேப்பில் இருக்கிற வோக்கல் ட்ராக்டு இந்த மவுத்து முடிகிற இடத்துல தான் அது ஆரம்பிக்குது. த ஷார்ட்டர் திக்கர் மஸ்குலர் டங் கேன் பி யூஸ் டு ஷேப் எ வெரைட்டி ஆஃப் சவுண்ட்ஸ். இப்போது மவுத்தினுடைய எண்டில் எல் ஷேப்பில் இருக்கிற வோக்கல் ட்ராக்டு, அதே சமயத்தில் சின்னதாக திக்காக மஸ்குலராக இருக்கக்கூடிய நல்ல தசைகளினான இந்த டங் பார்த்திங்கன்னா அது நிறைய சவுண்ட்ஸை உருவாக்கும். அதனுடைய அது நிறைய சவுண்ட்ஸை உருவாக்குறதுக்கு இந்த டங்னால் முடியும். ஸோ மேன் கேன் க்ளோஸ் ஆஃப் த ஏர் வே த்ரூ த நோஸ். அதே சமயத்தில் மூக்கை பயன்படுத்தி உள்ளே வருகின்ற காற்றினுடைய அளவை கூட்டவோ குறைக்கவோ மனுஷனால் முடியும். அப்படி மூச்சை நிறுத்தினீங்கன்னா உள்ளுக்குள்ளே காற்று போகிறத நிறுத்த முடியும், கூட்ட முடியும், நிறைய காற்றை உள்ளே இழுக்க முடியும், கொஞ்சமாக காற்றை உள்ளே இழுக்க முடியும், காற்றே உள்ளே போகாமல் நிறுத்திக்க முடியும், வேகமாக காற்றை வெளியே தள்ள முடியும். ஸோ மேன் கேன் க்ளோஸ் ஆஃப் த ஏர் வே த்ரூ த நோஸ் டு கிரியேட் மோர் ஏர் ப்ரெஷர் இன் த மவுத். ஸோ இப்படி செய்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மவுத்தில் வாயில் ஏர் ப்ரெஷரை க்ரியேட் பண்ண முடியுது. So the overall effect is capable of making a wider range of shapes in the face. ஸோ இது எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா உங்கள் முகத்தில் நிறைய ஷேப்ஸை உருவாக்க முடியும். இந்த ஷேப்ஸ் தான் பவர்ஃபுல் சவுண்ட்ஸை உருவாக்குறதுக்கு பயன்படுது. அதனால் மவுத் அண்ட் டங்குங்கிறது ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொன்னார். அடுத்தது லாரிங்ஸ் அண்ட் ஃபேரிங்ஸ். த ஹியூமன் லாரிங்ஸ் கண்டைன், லாரிங்ஸ் என்பது இந்த ஒலி போகிற குழாய். த ஹியூமன் லாரிங்ஸ் அப்படியே இந்த காற்று போகிற இந்த குழாய் அப்படியே காற்று போய் நுரையீரலுக்கு போகுது இல்லையா. த ஹியூமன் லாரிங்ஸ் கண்டைன் த வோக்கல் கார்டு. இந்த இடத்துல ஒலி அதிர்வுகளை இந்த வோக்கல் கார்டு இருக்குது, அதுக்கு பேர் ஃபோல்டுன்னு பேர். வோக்கல் கார்ட்ஸ்னு சொல்லலாம் அல்லது வோக்கல் ஃபோல்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இதற்கு வாய்ஸ் பாக்ஸ், ஒலி பெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாய்ஸ் பாக்ஸ்னாலும் ஒன்று தான், வோக்கல் கார்ட்ஸ்னாலும் ஒன்று தான், வோக்கல் ஃபோல்ட்ஸ்னாலும் ஒன்று தான். இதுக்கு தான் இது ஹியூமன் லாரிங்ஸ். இன் த கோர்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட், இப்போ த ஹியூமன் அஸ்யூம்ஸ் அன் அப்ரைட் போஸ்டர். முதல்ல மனிதன் எப்படி இருந்திருக்கான்னா 4 காலில் தான் இருந்திருக்கான். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களும் அப்படி தான் இருக்கும். முதல்ல குழந்தைங்க அப்படியே மல்லாக்கப்படுத்திருக்கோம், அப்புறம் குப்புறப்படுத்த உடனே அப்புறம் 4 காலை வச்சு தான், அது 4 காலை வைத்து தான் அது மூவ் ஆகும். இங்கேருந்து தவழ்ந்து தான் அதனால் வேகமாக போக முடியும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி இப்போ உட்கார ஆரம்பிக்குது, அப்புறம் நிற்க ஆரம்பிக்குது. அப்போது இந்த கோர்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட், அந்த உடல் வளர்ச்சி அதிகமாக அப்போ தான் அந்த ஹியூமன் அப்ரைட் போஸ்டர், அப்புறம் நேராக நிமிர்ந்து நிற்கிற ஆற்றல் அப்போ தான் குழந்தைங்க கிடைக்குது. அப்படி நேராக நிற்கும்போது இட் மூவ் த ஹெட் அபவ் த ஸ்பைனல் காலம். இப்போ இந்த ஸ்பைனல் காலம், ஸ்பைன் இருக்கு இல்லையா, இந்த இந்த தண்டுவடத்துக்கு மேலே தலை போயிடுது. ஸோ இப்போ நீங்கள் 4 காலில் இப்படி மூவ் பண்ணிக்கிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா தண்டுவடமும் இதுவும் இப்படி இருக்கும். ஆனால் இப்படி வரும்போது முதல்ல ஹெட்டு போயிடுது, அதுக்கு அடுத்தது தண்டுவடம் வந்துடுது. த லாரிங்ஸ் ட்ராப்ட் இன்டு எ லோவர் பொசிஷன். அப்போ இந்த லாரிங்ஸ் என்பது கீழே இறங்கிடுது, கீழ்ப்பகுதிக்கு வந்துடுது. இந்த ஒலி எழுப்புகின்ற இந்த லாரிங்ஸ் ட்ராப்ட் இன்டு எ லோவர் பொசிஷன். This created a larger cavity called pharynx. இப்போ என்ன ஆகுனா அங்கே ஒரு பெரிய கேவிட்டி, ஒரு பெரிய கேப்பு, ஹோல் கிடைக்குது, அதுக்கு தான் ஃபேரிங்ஸ்னு பேர். above the vocal cord it acts as a resonator for clarity of the sound produced via the larynx and the vocal tract.
ஸோ இந்த லேரிங்ஸு, வோக்கல் ட்ராக்டு இவைகள் உருவாக்குகின்ற ஒலியில் நிறைய ரெசனேட் பண்ணி நம்ம சவுண்டு வந்து ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கிறதுக்கு, ரொம்ப கிளாரிட்டியாக நம்ம சவுண்டு இருக்கிறதுக்கு இந்த ஃபேரிங்ஸ் தான் ரொம்ப யூஸ் ஆகுது. ஸோ the lower position of the human larynx makes it possible for the human to choke on pieces of food. ஸோ இந்த லோவர் பொசிஷனில் நமக்கு லேரிங்ஸ் இருக்கிறது தான் நமக்கு இவ்வளவு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது என்று லேரிங்ஸ் அண்ட் இது. 5வது சோர்ஸ் த டூல் மேக்கிங் சோர்ஸ். மொத்தம் 6 சோர்ஸில் இப்போ நம்ம 5வது சோர்ஸ் பார்க்குறோம். டீத் அண்ட் லிப்ஸ் வேர் ப்ரீவியஸ்லி யூஸ்டு ஃபார் சியூவிங் அண்ட் சக்கிங். இந்த டீத்தும் லிப்ஸும் ஒரு காலத்தில், முதல்ல ஆரம்ப காலத்தில் சியூவிங் ஒன்றை மெல்றதுக்கும், சக்கிங் ஒன்றை உரிகிறதுக்கும் பயன்படுச்சு. லேட்டர் தே வேர் யூஸ்டு ஃபார் ப்ரொடியூசிங் ஸ்பீச் சவுண்ட். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அவைகள் வந்து பேசுகின்ற மொழிக்கு டீத்தும் லிப்ஸும் பயன்படுது. இதே மாதிரி எ சிமிலர் டெவலப்மெண்ட் இஸ் பிலீவ் டு ஹேவ் டேக்கன் பிளேஸ் வித் ஹியூமன் ஹேண்ட்ஸ். இதே மாதிரி தான் மனிதனுடைய கைகள்லையும் ஒரு டெவலப்மெண்ட் வந்திருக்கு. எப்படி டீத்தும் லிப்ஸும் ஆரம்பத்தில் சியூ பண்ணுறதுக்கும் சக்கிங் தான் பயன்படுச்சு, ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா அது ஸ்பீச் சவுண்டுக்கு யூஸ் ஆச்சு. அது மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட் ஹியூமன் ஹேண்ட்ஸ்லையும் இருக்குது. மேனுவல் ஜெஸ்டர்ஸ் மே ஹேவ் பீன் எ ப்ரீகர்சர் ஆஃப் லாங்குவேஜ். மனிதனுடைய அசைவு, உடல் அசைவு, கை அசைவு என்பது தான் ஒரு மொழியினுடைய ஆரம்ப காலம். மொழியினுடைய ஆரம்ப காலத்தில் அப்படி தான் இருந்திருக்கணும். There is evidence that human hand developed right-handedness about 2 million years ago. 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாகவே மனிதர்கள் வலது கையை தான் பயன்படுத்தியிருக்காங்க. ரைட் ஹேண்டட்னஸ் தான் இருந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம. ஸோ ரைட் ஹேண்ட் ஹேட் பிகம் கேப்பபிள் ஆஃப் மேக்கிங் ஸ்டோன் டூல்ஸ். அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா வலது கையை தான் அப்பையும் பயன்படுத்தியிருக்காங்க, இப்பயும் நாம் அதை தான் பயன்படுத்துகிறோம். இந்த ரைட் ஹேண்டை வச்சு தான் ஸ்டோன் டூல்ஸ், கல்லினாலான ஆயுதங்களை அவர்கள் கல்லை வந்து ஷார்ப் ஆக்கிறது, கூர்மையாக்குறது. அந்த கூர்மையான கல்லுனால் ஒருத்தர் விலங்குகளை தாக்குவது. ஸோ அந்த ஸ்டோன் டூலில் வந்து செய்கிறதுக்கு ரைட் ஹேண்டை தான் பயன்படுத்தியிருக்கான். வுட் டூல்ஸ் அண்ட் காம்போசிட் டூல்ஸ் ஃபாலோட். அதுக்கப்புறம் இந்த ஸ்டோன் டூல்ஸ்க்கு அப்புறம் வுட் டூல்ஸ், காம்போசிட் டூல்ஸ் இதெல்லாம் பின்னாடி வருது. இவைகளுக்கு அவன் ரைட் ஹேண்டை தான் பயன்படுத்துகிறான். ஸோ டூல் மேக்கிங் using both hands is an evidence of a brain at work. ஸோ இப்போ இந்த டூல் மேக்கிங் என்பது எதை கையால் தான் டூல் பண்ணுறான், ஆனால் அப்போ அவனுக்கு பிரெயின் ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு இது எவிடன்ஸ். ஏன்னா ரைட் ஹேண்ட் தான் பயன்படுத்துகிறான் அப்படின்னா நம்முடைய பிரெயினுடைய ஒரு சைடில், வேறு சைடு, லெஃப்ட் சைடு அது ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ பிரெயின் ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சோர்ஸ் அப்படின்னு இந்த பாயிண்டில் சொல்கிறாரு. இப்போ ஹியூமன் பிரெயினை பற்றி சொல்கிறார். Human brain has specialized functions that control the motor movements involved in speaking and making or using tools are very close to each other in the left hemisphere. So human brain க்கு ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஃபங்க்ஷன் இருக்குது. இது எந்த மூமெண்ட்னா பேசுகிறது, அப்புறம் ஒரு டூல்ஸ் தயாரிக்கிறது, இதெல்லாம் லெஃப்ட் ஹெமிஸ்பியர், மூளையினுடைய இடது பக்கம் தான் இவையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது, இதுக்கு பயன்படுது. This part controls the muscles of the arms and hands. கைகள், ஆர்ம்ஸ் இவைகளினுடைய மசில்ஸை இது கண்ட்ரோல் பண்ணுது. It is next to the articulatory muscles of the face, jaw or tongue. It is next to the articulatory muscle. Articulatory muscle அப்படின்னா பேசுவதற்கு பயன்படுகின்ற திசுக்கள். அப்போது மனிதன் பேசுவதற்கு பயன்படுத்துகின்ற திசுக்கள் எங்கே இருக்குது? ஃபேஸில், ஜா, டங். இந்த திசுக்களெல்லாம் ஆர்டிகுலேட்டரி மசில்ஸ். இந்த மசில்ஸ் ஹியூமன் பிரெயினுடைய லெஃப்ட் சைடில் கண்ட்ரோல் பண்ணுது. There might be an evolutionary connection between the language using and tool using ability of humans. ஸோ மனிதனுடைய அந்த டூல் யூஸிங் எபிலிட்டிக்கும் அவன் பேசுகிற லாங்குவேஜுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஏன்னா அந்த டூல் மேக்கிங் எபிலிட்டிக்கும் லெஃப்ட் சைடு தான், லெஃப்ட் சைடு ஹியூமன் பிரெயின். அதே மாதிரி நமக்கு பேசுவதற்கு பயன்படுத்துகிற மசில்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதும் லெஃப்ட் சைடு ஆஃப் த ஹியூமன் பிரெயின். அப்போ ஹியூமன் பிரெயின் தான் அப்போ எல்லா லாங்குவேஜுக்கும் இந்த டூல் மேக்கிங் எபிலிட்டிக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறான். போத் வேர் இன்வால்வ் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்பீக்கிங் பிரெயின். ஸோ ஸ்பீக்கிங் பிரெயின் பேசுகின்ற நம்முடைய மூளையினுடைய பேசுகின்ற பகுதி
டூல்ஸ் மேக்கிங்க்கும் யூஸ் ஆகுது, மனுஷன் பேசுகிறதுக்கும் யூஸ் ஆகுது. தி ஆரிஜின்ஸ் ஆஃப் ஸ்பீச் பேஸ்ட் ஆன் ப்ரொடியூசிங் சிங்கிள் நாய்ஸ் டு இண்டிகேட் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ தி ஆரிஜின் ஆஃப் ஸ்பீச், பேசுவதனுடைய முதல் தோற்றம் ஒரு பொருளுக்கு ஒரு சவுண்டு, இந்த சவுண்டுக்கு இந்த பொருள். திஸ் ஆக்டிவிட்டி மே ஹாவ் பீன் எ க்ரூஷியல் ஸ்டேஜ் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் லாங்குவேஜ். இதுதான், அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு, இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த சவுண்டு, இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வேறு சவுண்டு, இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வேறு சவுண்டு. அப்போ ஒரு ஆப்ஜெக்ட்டு ஒரு சவுண்டு என்பது தான் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டில் முக்கியமான ஸ்டேஜு. But all languages required the organizing and combining of sounds in specific arrangements. அப்போ எல்லா மொழிகள்லையும் அப்போ இந்த சவுண்டு இருக்குது பாருங்கள், இந்த சவுண்டை ஆர்கனைஸ் பண்ணுறது, இந்த சவுண்டை கம்பைன் பண்ணுறது. ஸோ சவுண்டை கம்பைன் பண்ணி அதிலிருந்து இன்னொன்று, இது ஒரு சவுண்டு இது ஒரு சவுண்டு, இந்த ரெண்டு சவுண்டையும் கம்பைன் பண்ணால் அது இதை குறிக்கும். இது இந்த சவுண்டு இதை குறிக்குது, இந்த சவுண்டு இதை குறிக்குது, இந்த ரெண்டு சவுண்டையும் சேர்த்து சொன்னீங்கன்னா அது இன்னொன்றை குறிக்கும். இப்போ 3 சவுண்டை சேர்த்து சொன்னால் அது இன்னொன்றை குறிக்கும். 1வது சவுண்டையும் 3வது சவுண்டையும் சேர்த்திங்கன்னா இந்த பொருளை குறிக்கும், 1வதையும் 2வது சவுண்டையும் சேர்த்திங்கன்னா வேறு பொருளை குறிக்கும், 2வதையும் 3வது சவுண்டையும் சேர்த்திங்கன்னா வேறு பொருளை குறிக்கும். இப்படி வந்துருச்சு. ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் ஸ்ட்ரக்சர், த ஹியூமன் மே ஹேவ் ஃபஸ்ட் டெவலப்ட் எ நேமிங் எபிலிட்டி பை ப்ரொடியூசிங் எ ஸ்பெசிஃபிக் நாய்ஸ். ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு ஒரு குறிப்பிட்ட நாய்ஸ், ஒலியை எழுப்புறான். ஒலியை எழுப்புனா அது அந்த பொருளுக்கு அந்த பேர். உதாரணத்துக்கு பீர் என்ற ஒரு பொருளுக்கு ஒரு நாய்ஸ். The critical additional step was to bring another specific noise, good அப்படிங்கிறதுக்கு இன்னொரு நாய்ஸ். அப்புறம் இந்த ரெண்டையும் சேர்த்து பீர் குட் அப்படின்ட்டான். அப்போது இப்போ தான் லாங்குவேஜ் டெவலப் ஆகுது. Several thousand years later, they can drink a beverage and proclaim this beer is good. அதுக்கப்புறம் பல 1000 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு பெவரேஜ், ஒரு பானத்தை உருவாக்கி அதில் திஸ் பீர் இஸ் குட் அப்படின்னு இப்போ நம்ம லாங்குவேஜில் பயன்படுத்துகிறோம். ஸோ இப்போ இந்த லாங்குவேஜில் பயன்படுத்துறதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு சவுண்டு, ரெண்டு சவுண்டை ஒன்றா சேர்த்தா அது வேறு ஒரு பொருளை குறிக்கும். இது மாதிரி வந்துச்சு. இது ஹியூமன் பிரைன். அடுத்தது கடைசி 6வது த ஜெனட்டிக் சோர்ஸ். என்ன தான் இருந்தாலும் உங்கள் உடம்பில் அந்த ஜீன் இருக்கணும் எல்லா மனுஷனுக்குள்ள. ஏன்னா இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக இந்த கம்ப்யூட்டர்லாம் வந்துருச்சு. இப்போ கம்ப்யூட்டர்லாம் வந்து இந்த ஜீனை பற்றிலாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போது இந்த ஜெனட்டிக் சோர்ஸ் ஒன்று காரணம் அப்படின்னு இப்போது இது ஒரு புது சோர்ஸ். அட் பர்த், குழந்தை பிறக்கும்போது த பேபிஸ் பிரைன் இஸ் ஒன்லி a quarter ஆஃப் இட்ஸ் எவென்ச்சுவல் வெயிட். குழந்தையினுடைய மூளையின் வெயிட் பார்த்திங்கன்னா இப்போ வளர்ந்த மனிதனுடைய மூளையின் அளவில் 1/4 பகுதி தான் இருக்கும். த லேரிங்ஸ்ங்கிறது இந்த ஒலி எழுப்புகிற அந்த குழாய். த லேரிங்ஸ் இஸ் மச் ஹையர் இன் த த்ரோட். தொண்டைக்கு மேலே ரொம்ப உயரத்தில் இருக்கும். அலவிங் பேபிஸ் டு ப்ரீத் அண்ட் ட்ரிங்க் அட் த சேம் டைம். அதனால குழந்தைங்க ஒரே சமயத்திலேயே ப்ரீத் பண்ணோம், ட்ரிங்க் பண்ணோம். அம்மா மார்பில் பால் குடிச்சிக்கிட்டே இருக்கும், வாய் அங்கே வச்சு குடிச்சிக்கிட்டே இருக்கும், ஆனால் சுவாசிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் சாதாரண மனுஷன் நீங்கள் ஏதாவது குடிக்கும்போது சுவாசிக்கிறத நிறுத்திடுவீங்க. சுவாசித்தா குடிக்க முடியாது, குடித்தா சுவாசிக்க முடியாது. நமக்கு நீங்கள் ஏதாவது ட்ரிங்க் பண்ணுறீங்கன்னு பாருங்களேன், உங்களை அறியாமையே மூச்சு நின்றுடும். அப்புறம் குடித்து முடித்ததை நிறுத்தினதுக்கப்புறம் நீங்கள் மூச்சு இன்ஹேல் பண்ணுவீங்க, எக்ஸ்ஹேல் பண்ணுவீங்க. ஆனால் குழந்தைங்க அப்படி இல்லை. குழந்தைக்கு வந்து அதுக்கு காரணம் அதான். த லேரிங்ஸ் இஸ் மச் ஹையர் இன் த த்ரோட், allowing babies to breathe and drink at the same time. ஒரே சமயத்தில் அது செய்யும். In a short period of time, the larynx descends. அப்போ குழந்தைகள் வளர 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 அந்த லேரிங்ஸ் வந்து அப்படியே கீழ் நோக்கி இறங்க ஆரம்பிக்குது. ஸோ லேரிங்ஸ் கீழே இறங்க ஆரம்பிக்குது. அப்போ குழந்தைக்கு வந்து ஒரே சமயத்திலேயே ட்ரிங்க் பண்ணுறதுக்கும் ப்ரீத் பண்ணுற சென்ஸும் அதுக்கு குறைஞ்சிரும். அதே சமயத்தில் பிரெயின் டெவலப் ஆகுது. த சைல்டு அஸ்யூம்ஸ் அண்ட் அப்ரைட் போஸ்டர். இப்போ குழந்தை வந்து நிற்க ஆரம்பிச்சிருது. அண்ட் ஸ்டார்ட்ஸ் வாக்கிங் அண்ட் டாக்கிங். இப்போ நம்மளை மாதிரி நடக்குது, பேசுது. திஸ் ஆட்டோமேட்டிக் செட் ஆஃப் டெவலப்மெண்ட்ஸ், இப்படி இது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். குழந்தை பிறந்தோடனே இத்தனாவது மாதத்தில் குப்புற விழும், இத்தனாவது மாதத்தில் அது 4 காலில் தவழும், அதுக்கப்புறம் இப்போ உட்கார ஆரம்பிச்சிருச்சு, இத்தனாவது மாதத்தில் உட்காருது, இத்தனாவது மாதத்தில் நிற்கிது, இத்தனாவது மாதத்தில் நடக்குது. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் செட் ஆஃப் டெவலப்மெண்ட்ஸ். இது வந்து யாரும் வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. லெட் சம் ஸ்காலர்ஸ் டு லுக் ஃபார் சம்திங் பவர்ஃபுல் தேன் திஸ் ஃபிசிக்கல் அடாப்டேஷன்.
இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பவர்ஃபுல்லான ஏதோ ஒன்று இருக்குது. இது எப்படி ஆட்டோமேட்டிக் ஒரு குழந்தை நீ ஒன்றும் செய்ய முடியாது, அதுவாக குப்புற விடும். நீ ஒன்று குப்புற விழுன்னு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு கட்டத்தில் ஒரு 3 மாதம் ஆகுது 4 மாதம் ஆகுதுன்னொடனே அதுவாக மெனக்கட்டு குப்புற விழுந்துடும். அதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தவழ்ந்து ஊர்ந்து போக ஆரம்பிக்கும். அப்புறம் அது முட்டியை வச்சு 4 கால் ஆக்கிக்கும் அதுவாக. அப்புறம் உட்காரும், எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிக்குது. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பவர்ஃபுல் ஃபிசிக்கல் அடாப்டேஷன் இருக்குது அப்படின்னு ஸ்காலர்ஸ் சிந்திக்கிறான். ஈவன் சில்ட்ரன் who are born deaf and do not develop speech become fluent in language usage very early in life. அது மாதிரி குழந்தைங்களில் born deaf, செவிடா பிறக்கிற குழந்தைங்க do not develop speech become fluent in language usage very early in life. ஸோ ஆரம்ப காலத்தில் அது ஒரு லாங்குவேஜ் யூஸராக தான் இருந்திருக்கும். அது டெஃபாக இருக்கலாம், அதுக்கு பின்னாடி பேச்சு வராமல் கூட இருக்கலாம். ஆனால் அது ஒரு லாங்குவேஜ் யூஸராக தான் ஆரம்பத்தில் இருந்திருக்கணும். அதனால தான் இதுக்கு இவ்வளோ டெவலப்மெண்ட்டும் வேகமாக வருது. திஸ் இண்டிகேட் தட் ஹியூமன் சில்ட்ரன் ஆர் பார்ன் வித் எ ஸ்பெஷல் கெப்பாசிட்டி ஃபார் லாங்குவேஜ். அதனால தான் மனித குழந்தைகளுக்கு ஒரு ஸ்பெஷல் கெப்பாசிட்டி இருக்குது. ஒரு லாங்குவேஜை பயன்படுத்துகிற ஏதோ ஒரு லாங்குவேஜை பயன்படுத்துகிற ஸ்பெஷல் கெப்பாசிட்டி ஹியூமன் சில்ட்ரனுக்கு மட்டும் இருக்குது, வேறு எதுக்குமே கிடையாது என்று இப்போ லேட்டஸ்ட் தியரி சொல்கிறாங்க. நோ அதர் கிரியேச்சர் சீம்ஸ் டு ஹேவ் இட். எந்த வேறு உயிரினத்திற்கும் இது கிடையாது. திஸ் லாங்குவேஜ் கெப்பாசிட்டி இஸ் ஜெனட்டிக்கலி ஹார்ட் வயர்ட் இன் த நியூ பார்ன் ஹியூமன். புதிதாக பிறக்கின்ற மனித குழந்தைகளுக்கு ஒரு ஹார்ட் வயர்டு ஜெனட்டிக்கலாக இது இருக்குது. இட் இஸ் நாட் டைட் டு எ ஸ்பெசிஃபிக் வெரைட்டி ஆஃப் அ லாங்குவேஜ். இது ஒரு குறிப்பிட்ட மொழியோடு இணைக்கப்படலை. அந்த எல்லா குழந்தைங்களுக்கும் இது இருக்குது. இங்கிலாண்டில் இருக்கிறதுக்கும் இருக்கும், தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கும் இருக்கும், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கும், எல்லாத்துலேயும் இருக்கும். அப்போது ஒரு நியூபார்ன் ஹியூமனுக்கு அந்த லாங்குவேஜ் கெப்பாசிட்டி இருக்கும். அது ஒரு குறிப்பிட்ட லாங்குவேஜில் டைப் பண்ணலை. This innateness hypothesis would seem to point to something in human genetics. ஸோ இது ஹியூமன் ஜெனட்டிக்ஸில் இருக்குடான்ட்டான். ஸோ இப்போ அது ஒரு ஹியூமன் ஜெனட்டிக்ஸில் மரபியலில் இருக்குது. அப்போ இதுக்குன்னு ஒரு ஜீன் ஒன்று இருக்கணும். ஸோ திஸ் வுட் ஹவ் பீன் எ கிராஜுவல் சேஞ்ச். ஸோ இந்த இதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாறுது. We do not know when this proposed genetic change might have taken place. இந்த ஜெனட்டிக் சேஞ்ச் எப்போ கரெக்டாக நடக்குதுன்னு நம்மளால் சொல்ல முடியலை. இப்போ ஒரு வயசு வரைக்கும் நீங்கள் இங்கேயே வச்சுட்டு இருந்துட்டு அப்புறம் கொண்டு போய் அதை உத்தரப்பிரதேசத்தில் ஹிந்தி பேசுகிற பெற்றோர்கள்ட்ட ஒப்படைச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், அது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஹிந்தி பேச ஆரம்பிச்சிடும். நீங்கள் 2 வயசில் வரும்போது அது ஹிந்தி பேசும். 1 வயசு வரைக்கும் உங்கள்கிட்ட தானே இருந்துச்சு, தமிழ் பேச வேண்டியது தானே. அங்கே போனவுடனே அதுக்கப்புறம் ஹிந்தி பேச ஆரம்பிக்கும். அப்போ எப்போ இது மாறுதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இது ஒரு ஹைபாத்தசிஸ். கன்சிடரிங் திஸ் ஹைபாத்தசிஸ் we find our speculations about the origins of language moving away from fossil evidence or the physical source of basic human sounds towards analogies with how computers work being pre-programmed. இப்போது முன்னாடி ஃபாசில் எவிடன்ஸ், ஒரு பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக இப்படி ஒரு உயிரினம் இருந்திருக்குன்னு ஒரு ஃபாசில் புதை படிவம், அந்த படிவத்தை வச்சு சொன்னான். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் சோர்ஸ், இதை வச்சு எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கப்புறம் பேசிக் ஹியூமன் சவுண்ட்ஸை வச்சுக்கிட்டு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் சொல்கிறோம். இப்போ எப்படி கம்ப்யூட்ரு பீயிங் ப்ரீ ப்ரோக்ராம், ஏற்கனவே அது ப்ரோக்ராம் பண்ணப்பட்டது மாதிரி மனுஷ உடம்புக்குள்ள ஜீன் அப்படிங்கிறது ஜீன் மூலமாக நமக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கு. ஜீன்கிறது என்ன? அது ப்ரீ ப்ரோக்ராம். நீங்கள் இப்படி தான், நீங்கள் இது ஒரு ஆண் அப்படின்னு ஏற்கனவே அது அந்த ஜீன் மூலமாக தீர்மானிக்கப்பட்டிருக்கு. இல்லை இது ஒரு பெண் என்று அந்த ஜீன் மூலமாக தீர்மானிக்கப்பட்டிருக்கு. அது மாதிரி நீங்கள் இத்தனை வயசில் இப்படி ஆகணும், இப்படி ஆகணும், ஒரு வயசில் நீங்கள் நிற்கணும், நடக்கணும், அப்போ உங்களை அறியாமையே ஒரு லாங்குவேஜ் பேசுகிறது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்துடுது. இதெல்லாம் பீயிங் ப்ரீ ப்ரோக்ராம். ஏற்கனவே உங்கள் ஜீனுக்குள்ளே ஒரு ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கு. அதனால தான் உங்களை அறியாமையே நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு இந்த தியரி சொல்லுது. ஸோ திஸ் இன்வெஸ்டிகேஷன் டர்ன்ஸ் இன்டு எ சர்ச் ஃபார் த ஸ்பெஷல் லாங்குவேஜ் ஜீன் தட் ஹியூமன் பொசஸ். ஸோ மனிதன்கிட்ட ஒரு ஸ்பெஷல் லாங்குவேஜ் ஜீன் இருக்குது, அதுதான் இதற்கெல்லாம் காரணம் என்று